உண்மையிலுமே தரமான ஒரு ஸ்மாக்டவுன் அப்படின்னா இந்த ஸ்மாக்டவுன் தான். உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டன். அதாவது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டன் வந்து மெயின் ஈவெண்ட்டில் நம்மளுடைய டபிள்யூ வச்சுருந்தாங்க. அதாவது மெயின் ஈவெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய புதிய ட்ரைபிள் சீஃப் இருக்கார்ல, சோலோ டாமாலாங்கா எல்லாருமே இருக்காங்க ரிங்குக்கு வர்றதுக்கு. அப்போ வந்து டாமாடாங்க வந்து நம்மளுடைய சோலோ கிட்ட சொல்கிறாரு. அதாவது சோலோ இது மாதிரி ரோமன் ரெயின்ஸ் எங்கே தேடியுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறார். உடனே சோலோ வந்து இல்லை, அவன் கண்டிப்பாக என்னை தேடி கண்டிப்பாக வருவான், வா நம்ம அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நம்மளுடைய சோலோ சொல்கிறாரு. உடனே ரிங்குக்கு வராரு. ரிங்குக்கு வந்து பேசிகிட்டு இருக்காரு. இது மாதிரி நீ வந்து எங்கேயுமே ஓடி ஒளியாத ரோமன், நான் வந்து நான் அங்கே நிற்கிறேன், நான் வந்து உன்னை எதுவும் பண்ண மாட்டேன், நீ வந்து என் முன்னாடி வந்து நின்று ரோமன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதாவது இந்த மாலை தானே உனக்கு வேணும், அப்படி வேணும் அப்படின்னா என்னோட நீ ஃபைட் பண்ணி இந்த மாலையை நீ எடுத்துகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே நம்மளோட ஓடிசி அதாவது ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃப் வராரு. வந்து நம்மளுடைய உடனே நம்மளுடைய சோலோவுக்குலாம் அப்படியே மூஞ்சி அப்படியே அள்ளு விடுது. ஆஹா, சொன்னோன்னே வந்துட்டானே, கூப்பிட்டோன்னே வந்துட்டானே, எதுவும் நம்மளை பண்ணிடுவானோ அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோவோட அந்த மூஞ்சிலாம் அப்படியே அள்ளு தெரியுதானா. ஆனாலும் நம்மளுடைய தலைவன் வராரு. வந்து நம்மளுடைய வந்த உடனே நம்மளுடைய சோலோ என்ன சொல்கிறாரு, டாமாலாங்கவும் அவனை போய் அடிங்கடா, அவனை போய் தடுங்கடா, இல்லாட்டி அவனை அடிச்சு போடுவான்டா அப்படிங்கிற மாதிரி போய் தடுக்க சொல்கிறாரு. உடனே வந்தோடனே நம்மளுடைய சோலோவுக்கும் சரி, நம்ம சோலோ வந்து அப்படியே நிற்கிறாரு, கை கட்டியே நிற்கிறாரு, என்னடா பண்ணுவோம் அப்படின்ட்டு. நம்ம டாமாலாங்கவும் நம்மளுடைய ரோமன்ஸ்ட்டா அவ்வளோ அடி வாங்கணுமோ அவ்வளோ அடி வாங்கி உண்மையிலுமே அந்த மூமெண்ட்லாம் உண்மையிலுமே ஒரு தரமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மூமெண்ட்லாம் நானே உண்மையிலுமே அப்படியே கண்ணு செமிக்காமல் பார்த்தேன். அப்படியே அவ்வளோ ஒரு இதாக இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி ஃபைட் பண்ணி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை எத்தனை நாளாச்சு ஃபைட் பண்ணி அப்படின்ட்டு. ஆனால் உண்மையிலுமே அப்படியே அந்த மேட்சை வந்து அப்படியே உன்னிச்சு நான் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி உண்மையிலுமே பெரட்டி எடுத்துட்டார். ஆனால் ரோமன் ரெயின்ஸு டாமாலாங்கவா அந்த ஸ்டெப் எடுத்து 2 பேர்த்தையும் அடி அடித்து உண்மையிலுமே வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸு ரிங்குக்குள்ளே போகிறாரு. ரிங்குக்குள்ளே போனோன்னே நம்முடைய சோலோவுக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் போட்டு ஸ்பியர் போடலாம். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய டாமாலாங்க வந்து நம்மளுடைய சோலோவோட காலை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டான். நம்மளுடைய சோலோ வந்து என்னை ஆளை விட்டால் போதுண்டா சாமி, நான் ஓடுறேன்டா அப்படின்ட்டு நம்மளுடைய இதான் சாக்கம் பண்ணிட்டு நம்மளுடைய சோலோ வந்து ஓடி போய் அங்கே நிற்கிறாருப்பா, என்ட்ரன்ஸில் நிற்கிறாரு. ஆஹா, இதுக்கு மேலே இருந்தால் நம்மளை பிரட்டிடுவான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ போய் அங்கே நிற்கிறாரு. நின்றுக்கிட்டு இருக்கப்போ டப்புன்னு நம்மளுடைய டாமாலாங்க வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நான் சொன்னதான், அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து பிளட் லைன் 2.0 இருக்க எல்லாத்துட்டையும் கூட அடி வாங்கலாம், அப்படி மாதிரி கூட ஒரு விஷயங்கள் அமையும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அமைஞ்சிச்சு. அது மாதிரி இப்போ நம்மளுடைய டாமாலாங்கவும் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பிடிச்சி அடித்தாலும் நம்மளுடைய திடீர்னு நம்மளுடைய டாமாலாங்க வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ஒரு சூப்பர்மேன் பஞ்சு ஒரு ஸ்பியரை போட்டு நம்மளுடைய டாமாடாங்காவை நீ படுற நாய் அப்படின்ட்டு படுக்க வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம டாமாடாங்காவுக்கு தான் அந்த பேரிகேடில் ஒரு ஸ்பியர் போட்டு உண்மையிலுமே அந்த மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மீட் சிலுக்க வச்சுச்சு. ஆனால் அந்த மூமெண்ட்டு, அதாவது நம்மளுடைய சோலோ வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் சொல்கிறாரு, அதாவது உனக்கு வந்து இந்த உலாஃபா மாலை தானே வேணும், அதாவது அதுக்கு வந்து நீ என்ன நோக்கி வா, அதாவது என் கூட நீ ஃபைட் பண்ணு, நீ வந்து என்ன டிபீட் பண்ணி இந்த உலாஃபா மாலையை நீ எடுத்துக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து நம்மளுடைய சோலோ சொல்கிறாரு. ஆனால் இதில் வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து முழுக்க வந்து எந்த ஒரு வேர்டுமே யூஸ் பண்ணல. அதாவது ஹீலாக இருக்கிறப்ப அவர் பேசுகிற எந்த ஒரு ஆட்டிடியூட்டுமே இதில் வந்து கொஞ்சம் கூட தெரியல. ஆனால் அவர் ஃபைட் பண்ணுற விதமும் சரி, அதாவது ஒரு ஃபேஸ் ரெஸ்லர் மாதிரி இல்லை, ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹீல் மாதிரியே தான் தெரியுது. ஆனால் இதில் ரோமன் ரெயின்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் பல விஷயங்கள் வந்து எனக்கு டீஸ் பண்ணுற விதமாக அதிகமாக தெரிஞ்சிச்சு. அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு வந்து நான் அப்டேட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அதில் வெயிட் பண்ணி பாருங்கள். ரோமன் ரெயின்ஸை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹாட் டாபிக் தெரியும்.